வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. 50 லட்ச ரூபா ஒரு கப்புக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணா எப்படி இருக்கும்? கொலை காண்டாகும்ல. கிட்டத்தட்ட அந்த கொலை காண்டில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சரி, ஜாக்லின், முத்துக்குமரன் சொல்லலை, இருந்தாலும் அவரும் அப்படி தான் இருப்பார். இந்த பக்கம் தீபக் செம்ம காண்டில் இருக்கிறாங்க ராணுவம் மேலே. நைட்டு இந்த கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாக்லின் வந்து கேட்குறாங்க, டேய் எத்தனை வாரம் வரீண்டா உன் டீமுக்கு காசு கொடுத்துட்டு வந்திருக்கிற, செட் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிஆர் செட்டப் வந்து ஏற்கனவே சத்யா இருக்கும்போது சத்யா கிட்ட சௌந்தர்யா ஹெவியாக செட் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணுவ தான் சொன்ன அப்படி. ஸோ சௌந்தர்யா மாதிரியே பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆக்ஷன் அப்படி தானே இருக்குது. இவர் வந்து மேல் சௌந்தர்யா, அந்த பேக்கரி அக்கா, அந்த பேக்கரி அக்கா செம்மையாக செட் பண்ணிட்டு வந்திருக்கு. அதை ஏற்கனவே சொன்னவர் தான் இவர். இப்போ இவரை பற்றி இங்கே பேசுகிறாங்க. எத்தனை வாரம் வரீண்டா, ஃபினாலே வரையும் கூட கொடுத்துருக்கிறியாடா அப்படின்னும் போது சிரிக்கிறாரு. ஏய் அங்கே பாரு சிரிக்கிறான் பாரு, பெருசாக செட் பண்ணிட்டு வந்திருக்கான் போல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. இப்போ முத்து வந்து சொல்கிறாரு, இங்கே படம் ப்ரமோஷன், ஆக்சுவலி ஒரு படம் நடிச்சிருக்கிறாரா, அந்த படம் 10 கோடி ரூபா பட்ஜெட்டாம். இப்போ படம் ப்ரமோஷன்லாம் வெளியே பண்ணுவாங்கல்ல, அதுக்கு இங்கே காசை கொடுத்து வெளியில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரமோட் பண்ணால் அதுவும் ஒரு ப்ரமோஷன் தானே அப்படின்னு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, அப்போனா 1 கோடியாடா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை தாண்டியும் ப்ரமோஷன் இருக்கும், அப்படி தான் பண்ணுவாங்க. பட்ஜெட்டே 10 கோடி. இவர் புது ஹீரோ இல்லை, புது ஆளுக்கு 10 கோடிலாம் அதிகம் தான். இதில் ப்ரமோஷன்லாம் சேர்த்தா எங்கே போகும்னு தெரில. இதில் மஞ்சரி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, அப்போனா 1 கோடியாடா 1 கோடியாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சிரிப்பு. இங்கே ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, யோசிச்சு பாரு, ஒருவேளை இவன் ஃபினாலே போயிட்டா கப்பு வாங்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, வாய்ப்பு இருக்குது ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறா. அப்படி எந்த கான்ஃபிடென்ட்டு? அவங்க ஷாக் ஆகுறாங்க. தீபக் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆக, முத்து மட்டும் இருக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர், அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தானே. நம்ம இவ்வளோ எஃபர்ட்டை போட்டு ஃபோக்கஸாக விளையாடி மற்றவெல்லாம் ஃபேவரட்டிசம் பண்ணுறானுங்க, அதெல்லாம் கண்டுக்காத பிக் பாஸ் நான் ஒரே ஒரு விஷயத்தில் சரி விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கு என்ன போட்டு இந்த பொழுந்தாரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி ஒரு 2 பேர் இருக்காங்க. சும்மாவே இருக்கிற அந்த சௌந்தர்யா, சும்மா சௌந்தர்யாவும் இந்த ராணவும், இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் கப்புக்கு போட்டியாக வந்துட்டு இருக்காங்க. ஷபா முடியலடா, எவ்வளோ பாலிடிக்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தவர்களில் உள்ள அவர் பெருசாக காட்டிக்கல. இப்போ இவங்க பிடிச்சிட்டாங்க மஞ்சரி வந்து சரியான பாயிண்ட்டை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜாக்லின் கேட்டாங்க, டேய் காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டு தானே? ஏன்னா மற்றவங்கெல்லாம் பிஆர் இல்லையா, மற்றவங்கெல்லாம் டீம் இல்லையானா, மற்றவங்கெல்லாம் விளையாடுறாங்க. இவங்க விளையாடாத 2 கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, கேமுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற, சும்மாவே இருக்கிற இவங்களை தூக்கிட்டு வந்து டாப்பில் நிப்பாட்டுறது இருக்குல்ல, எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அது. படு மோசம் இல்லை? இந்த மாதிரியான ஒரு அசிங்கம் கேவலம் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. ஆனால் இப்போ எங்கே நடத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா 6 லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது 7 சீசனாக அப்படி தான் நடந்திருக்கு. 8வது சீசனாக நடக்குமோ அப்படின்னு இருந்தோம். அதுலேயும் ஒரு காமெடி இருக்குங்க. இவன் இந்த பூரா பயல்களும் எந்த அளவுக்கு வந்து டுபாகோர்கள் இல்லை ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரிஞ்சிருச்சு பாருங்க. ராணவ் ஆரா, இவருடைய பேர் ராணவே கிடையாதான், இவருடைய பேர் பிரின்ஸுன்னு சர்டிஃபிகேட்டில் இருக்குதான். அப்புறம் விக்னேஷன் ஏதோ அம்மா வேற பேர் வச்சு கூப்பிடுவாங்களாம், லோகேஷன் கூப்பிடுவாங்களாம், ஒரு பேராக சொல்லிட்டு இருக்கான் 4 பேர். அப்போ ராணவ் எதுக்குடா, எப்படா வந்து இந்த பேர் இது இப்படி? சரி, அப்போ ரயான்னு ஒருத்தர் தானே, அவன் பேர் மகேஷா. மகேஷ் எப்படா ரயானானா? எல்லா ஊரா பயிலும் எதை மார்க் பண்ணி வந்திருக்கான் பாருங்க. வந்து விளையாடுறது இல்லை, திறமையை காட்டுறது இல்லை. அப்போ வந்து ஏஆர்எம் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. சீசன் 1 7 ஆரம்பிக்கிறவர் ஜெயிச்சாங்க, 2வது சீசனில் 6 ஆரம்பிக்கிறவங்க ரித்விகா, 3வது சீசனில் எம்மு முகின் ராவ், அப்புறம் 4வது சீசனில் அது ஏஆர்எம்மு. அப்போ 6 சீசன் ஆகிடுச்சு. அப்போ 7வது சீசனில் அர்ச்சனா ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ 6 வரணும் அந்த வரிசையில் பார்த்தா. அதுக்காக ஒரிஜினல் பேர்லாம் விட்டு இஷ்டத்துக்கும் பேரை மாற்றிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த சீசனில் மொத்தம் 4 6 வந்தாங்க. நேற்று ரஞ்சித், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவரு தான் ஒரிஜினல் நேம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ரஞ்சித், அவரு கூட படத்துக்காக மாற்றிருப்பாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக அவர் ரஞ்சித் அப்படிங்கிற இதில் இருக்கிறாரு. இந்த ரியான் ஒருத்தவங்க வந்தாங்களே, நாக பிரியா பேரா, அதை ரியான் மாற்றுறாங்களாம். இது என்ன காம்பினேஷனில் எப்படி சுருக்குனா இப்படி வருதுன்னே தெரில. அவங்க ரியான் வந்துட்டு அவங்களும் போயிட்டாங்க, ரஞ்சித்தும் போயிட்டா. அப்படி இப்போ ரயான் இந்த ராணவ் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்களேன்னு பார்த்துட்டு இருந்தா இந்த 2 பேருடைய ஒரிஜினல் பேரும் அது இல்லை. ஸோ எத்தனை பேரில் எப்படியெல்லாம் வராங்க பாருங்களேன். கேம் ஆடினா மக்கள் சப்போர்ட் கிடைக்கும், நியாயமாக நேர்மையாக கேம் ஆடினா கிடைக்கும்.
சுவாரஸ்யமாக அங்கே என்டர்டெயின் பண்ணால் கிடைக்கும். அதெல்லாம் பண்ணாமல் இந்த பேரை மாற்றுறது, பிஆரை செட் பண்ணுறது, காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமோடா அப்படின்னு தானே ஜாக்லின் கேட்ட மாதிரி தான் நமக்கும் கேட்க தோணுது. மஞ்சரி வந்து செம்ம பிரில்லியன். மஞ்சரியும் முத்தும் செம்ம ஷார்ப்பாக இருப்பாங்கல்ல. அதில் மஞ்சரி வந்து ஒரு விஷயத்த பிடிச்சிட்டாங்க. டேய் இப்போ புரியுதுடா நீ ஏன் சில விஷயம்லாம் பண்ணுற, அதுவும் குறிப்பாக சௌந்தர்யா மாதிரி ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இந்த பக்கம் இந்த கும்பலுக்கு மட்டும் அடி இல்லை, அந்த உருட்டு இருக்குல்ல பிஆர் கும்பல், பேக்கரி கும்பல், அந்த கும்பலுக்கும் அடி, சரியான அடி இல்லை. அவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் இவர் சிரிக்கிற அப்படி சத்தமா. அப்போ முத்து வந்து சொன்னார், நீ எதை பார்த்துட்டு உள்ளே வந்த, என்ன பண்ணிட்டு உள்ளே வந்திருக்க நல்லா தெரியுதுடா, இதுல இருந்து எதை பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுடா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காருல, இங்கே ராணா வந்து 100% தான், சௌந்தர்யா 200%. ஒரே மாதிரி தான், ஒரே ரூட்டு தான். ஸோ செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இதில் ராணவ் வந்து விஷால் தீபக் கிச்சனில் இருக்கிறாங்க. அப்போ விஷாலை வந்து இவர் பாராட்டுறாரு. டே உனக்கு எல்லாமே தெரியுதுடா, நீ என்டர்டெயின் பண்ணுற, பாட்டு பாடுற, லிரிக் எழுத வருது, உனக்கு எல்லாமே தெரியுதுடா அப்படின்னு சொல்ல, தீபக் வந்து அவங்க சொல்கிறாரு, இதுலேருந்து என்ன தெரியுது, கப்பா அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்புன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு பேசினது நைட்டு பேசினது, இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகலில் நடக்கிறது. அப்போன்னா தீபக் மண்டைக்குள்ளே அது எவ்வளோ கடுப்பேற்றிட்டு இருக்கும், கொள்ள காண்டில் இருப்பார்ல, அதனால தானே அதை மைண்டில் வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு. அது மட்டுமே இல்லை, தீபக், மஞ்சரி, முத்து 3 பேருமே நாமினேட் பண்ணதில் ஒரு பேர் வந்து ராணவ். இது ரொம்ப அன்ஃபேர்ல. நேற்று இந்த சௌந்தர்யாவுக்கு முத்துக்கு வந்து கிளாப் வந்துச்சு, ஜாக்லின் கிளாப் வந்துச்சு, உங்கள் ஃபேன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சரி காமெடியாக சொல்ல, அதுக்கு யார் வந்தாலும் சௌந்தர்யாவுக்கு தாம்மா கிளாப்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, இது அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னாங்கல்ல. அன்ஃபேர் தானே இது, ரொம்ப மோசம் இல்லை. ஆனால் அதுலேயும் எடிட்டட் கிளாப் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு காட்டியிருக்கிறாங்க. எடிட்டட் கிளாப்னா அங்கே ஷோக்கு சாட்டர்டே எபிசோடில் போனவருடைய அந்த சத்தம் விசில் பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் சௌந்தர்யாவுக்கு வருது. எப்படி வருது, இது சேனல் பண்ணுற வேலை, இதை இவங்க பேசணுங்கிறதுக்காகவே பண்ணுறது. சாட்டர்டே கத்தனவன் ஆளே இல்லை சண்டே எபிசோடில், அப்புறம் எப்போ அவன் சத்தம் மட்டும் வரும். ஸோ நல்லா வேலை பார்க்குறீங்கடா சேனல் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இதை வந்து இவங்களை பதட்டத்திலேயே வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் ஆளை உள்ளே வச்சிருக்கிறாங்களோ தெரிஞ்சும். ரொம்ப மோசமாக இருக்குல்ல. இப்போ நாமினேஷனில் வேற வந்துருக்குற அப்படி இந்த லிஸ்ட்டில் போன வாரம் அவர் இருந்த நிலமையிலேருந்து பார்க்கும்போது இந்த ஹெவி செட்டப் அப்படின்னா டாப்பில் ராணுவ தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓட்டிங்கில். அப்படி இருக்கக்கூடாது. நியாயமாக பரிதாபம் சொல்லிட்டு அதுக்குன்னே எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்களுக்கு வந்து அவருக்கு நடந்தது அநீதின்னா ஜெஃப்ரி மேலே தான் கோபம் வரணுமே தவிர அது கப்பை தூக்கி கொடுத்துருவீங்களா என்ன? இது ஆர்கானிக் ஓட்டு கிடையாது. மக்கள் அப்படி பண்ணல, அது நல்லா தெரியுது எனக்கு. செட்டப்பு எல்லாம் செட்டப்பு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும் போதெல்லாம் இன்னும் சிரிப்பு சத்தமாக வருது. உண்மைன்னா கண்டுபிடிச்சிட்டாண்டா அப்படின்னு சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு அப்படி ராணவ். ரொம்ப மோசமாக இருக்குது. உள்ளே இருக்கவங்க சொன்ன மாதிரி தான் அன்ஃபேராக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.